Hello cuties, good morning. Today we are going to the class 7th standard English term 1 unit 2 supplementary reader the red-headed leak. So this is a red-headed leak. It means தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செம்பட்டை தலையர்கள் சங்கம். லீக் அப்படின்னா சங்கம் அப்படிங்கிறது மீனிங். ரெட் ஹெட்டட் அப்படின்னா அந்த செம்பட்டை பாஞ்ச முடி இருக்கும் இல்லையா, தமிழ் சொல்லுவோம்ல செம்பட்டை தலையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ சப்ளிமெண்ட்ரி. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட், லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கேன் சி glossary பார்த்துடலாம். So first one, strong room. It means a room in a bank designed to protect valuable items against fire and theft. So for example வந்துட்டு நம்ம பேங்க்கில் வந்து லாக்கர்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லாக்கர் எப்படி இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். தென் அதோடைய அந்த ரூம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு இதாக இருக்கும், எப்படி நல்லா சேஃப்டியாக இருக்கும். தென் அந்த இதெல்லாம் டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, தட்ஸ் ஒன் ஸ்ட்ராங் ரூம். செகண்ட் ஒன், கிராட்ஸ். அ வுடன் பாக்ஸ் யூஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ். அதாவது வந்துட்டு இது மரப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பொருளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரப்பெட்டியில் போட்டு வச்சா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ தட்ஸ் ஒன் மரப்பெட்டி. இன்வெஸ்டிகேஷன், சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன், புலன் விசாரணை. ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி விசாரிப்பாங்க இல்லையா, தட்ஸ் ஒன் இன்வெஸ்டிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், டனல். டனல் இட் மீன்ஸ் an artificial underground passage. that is டனல் இன் த சென்ஸ் நம்ம குடோன்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா சில மெஷின்ஸ்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரைஸ் மில்லுக்கு போகணும் அப்படின்னா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய டனல் மாதிரி கீழே போட்டு நிறைய மிஷின்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அண்டர் கிரவுண்டில் போயிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் வருவாங்க. ஸோ அப்சையர்ஸ் மாதிரி கீழே போயிட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அது மட்டும் இல்லாத வந்துட்டு டனல்னால் அந்த ட்ரெயின்லாம் போகுது இல்லையா, குகை பாலத்தில் போகும் இல்லையா, தட்ஸ் ஒன் டனல். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நோட்டோரியஸ், ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ். ஸோ வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்காங்க, பட் ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா பேட் குவாலிட்டிஸ், அதாவது ஒரு தப்பான குவாலிட்டி இருக்கும். செல்லர், லோவர் கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட். ஸோ செல்லர் அப்படிங்கிறது வந்துட்டு லோவர் கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது வந்துட்டு நம்ம இதுக்கு போகிறோம் இல்லையா, ஸோ ரூமில் வந்து கீழே போகிறோம்ல, அப்ஸ்டேயர் மாடிப்படிக்கு மேலேருந்து கீழே வரோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அண்டர் கிரவுண்டில் போகிறது தான். ஸோ கெனைஸ் மீன்ஸ் ஐடென்டிஃபைட், கண்டுபிடித்தல். ஸோ நமக்கு வந்து எப்படி எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் த கெனைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஓவரால் வந்துட்டு நமக்கு 6 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 6 கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா, ஸோ 6 கேரக்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ், த ஃபேமஸ் டிடெக்டிவ். டிடெக்டிவ்னால் யார் அப்படின்னா துப்பறிவாளன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு ஒரு விஷால் படம் வந்திருக்கும், நீங்கள் என்னால் நோட் பண்ணி பாருங்கள். துப்பறிவாளன் அந்த படம் பேரே இருக்கும், அந்த நேம் அந்த டைட்டிலே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா விஷால் ஒரு டிடெக்டிவ். அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரைம், ஏதாவது ஒரு டாக் வந்து இறந்துருக்கும், அந்த டாகை வந்துட்டு யாரு கொன்னாங்க, எப்படி இறந்துச்சு, ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அந்த ஃபிலிமில் பார்த்தீங்க அப்படின்னா. நம்ம தமிழ் மூவி தான் அது, ஸோ அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு டிடெக்டிவ், அந்த துப்பறிவாளர். அவருடைய ஒர்க் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்து நடத்துபவர். ஸோ டாக்டர் வாட்சன் யார் அப்படின்னா டாக்டர் அண்ட் ஷெர்லாக் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் வாட்சன் அப்படிங்கிறது இவர் ஒன் ஆஃப் த டாக்டர், அண்ட் இவருடைய யாருடைய ஃப்ரெண்டு அப்படின்னா ஷெர்லாக்குடைய ஃப்ரெண்டு. இந்த ஷெர்லாக் ஹோம் இருக்காலே டிடெக்டிவோட ஃப்ரெண்டு தான் டாக்டர் வாட்சன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஜெபஸ் வில்சன் யார் அப்படின்னா ரெட் ஹேட் ஷாப் கீப்பர். ஸோ இவர் யார் அப்படின்னா வந்துட்டு அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரெட் ஹேட் ஷாப்கீப்பர், அதாவது அந்த செம்பட்டா முடி பாஞ்ச ஒரு ஷாப்கீப்பர், ஒரு வியாபாரி. ஸோ இவர் என்ன ஷாப் வச்சுருக்காரு அப்படின்னா பான் ஷாப்னால் என்னது அப்படின்னா அடகு கடை, நம்ம நகையெல்லாம் ஜுவல்லெல்லாம் வந்துட்டு அடகு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கடை நடத்திட்டு இருக்காரு இந்த
ஜாபஸ் வில்சன். நெக்ஸ்ட் வின்சென்ட் ஸ்பால்டிங். ஸோ வின்சென்ட் ஸ்பால்டிங் யார் அப்படின்னா வில்சன்ஸ் அசிஸ்டண்ட். ஸோ வில்சன் யார் அப்படின்னா நம்ம ஷாப்கீப்பர்னு பார்த்தோம். இந்த ஷாப்கீப்பரோட அசிஸ்டண்ட் தான் யார் அப்படின்னா இந்த ஸ்பால்டிங். ஆல்சோ நோன் அஸ் ஜான் கிளே. ஸோ இவருடைய பேர் என்ன அப்படின்னா ஜான் கிளே. ஸோ இவருக்கு 2 பேர் இருக்குது. வின்சென்ட் ஸ்பால்டிங்னு ஒரு நேம் இருக்குது, அனதர் நேம் ஜான் கிளே. ஸோ 2 நேம்ஸ் இருக்குது. இந்த ஒரு பர்சனுக்கு 2 பேர். ஸோ ஜான் கிளேனாலும் ஒரே பர்சன் தான், வின்சென்ட் ஸ்பால்டிங் அப்படின்னாலும் ஒரே பர்சன் தான். நெக்ஸ்ட் டன்கன் ரோஸ். ஸ்பால்டிங்ஸ் அக்காம்ப்ளிஷ் அப்படின்னா கூட்டாளி. இவர் யார் அப்படின்னா இந்த வின்சென்ட் ஸ்பால்டிங் இருக்காங்க இல்லையா, அவருடைய அக்காம்ப்ளிஷ் கூட்டாளி. ஸோ இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. அ மேன் வித் ரெட் ஹேர். ஸோ இவரும் எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த டன்கன் ரோஸ் அப்படிங்கிறவரும் அவருக்கும் அந்த முடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாப்கீப்பர் கலே ஜபஸ் வில்சன் அவரை மாதிரியே இவருக்கும் வந்து ரெட் ஹேர் இருக்கும். நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஜோன்ஸ் யார் அப்படின்னா டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட். ஸோ இவரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கா இல்லையா, அவரை மாதிரியே இவரும் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்காட்லாண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவ். ஸோ துப்பறிவாளர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பேராகிராஃப் பாருங்கள். டாக்டர் வாட்சன் விசிட் த அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாக்டர் வாட்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு போய் விசிட் பண்ணுறாரு. He finds Detective Holmes talking to a client with bright red hair, Mr. Jabez Wilson. ஸோ இவர் போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா he finds Detective Holmes talking. ஸோ இவர் வந்து அவருடைய வாட்சன் வந்து அவர் ஃப்ரெண்டு ஹோம் பார்க்க போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கிளைண்ட் யார் அப்படின்னா மிஸ்டர் ஜபஸ் வில்சன். ஸோ அவர் வந்து வில்சன் வந்துட்டு ஒரு விஷயமா போய் பேசுகிறதுக்கு ஹோம்ஸை பார்க்க போயிருக்காரு. அந்த டைம் வந்துட்டு வாட்சன் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. ஹோம்ஸ் ஆஸ்க்ஸ் டாக்டர் வாட்சன் டு ஹியர் அன்யூஷுவல் ஸ்டோரி ஆஃப் த கிளைண்ட். ஸோ இப்போ ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா டாக்டர் வாட்சன் கிட்ட இந்த கிளைண்ட் இருக்கார் இல்லையா மிஸ்டர் ஜபஸ் வில்சன், அவர் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாரு. ஸோ அது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஹோம்ஸ் வந்துட்டு டாக்டர் வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. வில்சன் சேஸ் தட் ஹி ரன்ஸ் அப் பான் ஷாப். ஸோ வில்சன் சொல்கிறாரு எப்படி உங்களுடைய பான் ஷாப் அடகு கடை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணி கேட்குறாரு வந்துட்டு. One day in his shop, his assistant Vincent Spaulding showed an advertisement in the newspaper that announced an opening in Red-Headed Lake. ஸோ ஒரு நாள் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார் அப்படின்னு வில்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. வில்சன் வந்துட்டு ஒரு பான் ஷாப் வச்சுருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு பான் ஷாப் நடத்திட்டுருக்காரு. ஒரு நாள் வந்துட்டு அவருடைய அசிஸ்டண்ட் வில்சனோட அசிஸ்டண்ட் யார் அப்படின்னா வின்சென்ட் ஸ்பால்டிங் அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாரு, விளம்பரம் பார்க்குறாரு. என்ன விளம்பரம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ஒரு ரெட் ஹெட்டட் லீக், அதாவது இந்த செம்பட்ட தலைவர்களுக்கான ஒரு சங்கம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேள்விப்படுறாரு. த அனௌன்ஸ்மெண்ட் ப்ராமிஸ் அ சேலரி ஆஃப் 4 pounds ஆஃப் அ வீக். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த விளம்பரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சேலரி கண்டிப்பாக இருக்குது. 4 pounds ஆஃப் அ வீக், ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 pounds, அதாவது கிட்டத்தட்ட இந்தியன் மதிப்பில் 1 pound அப்படின்னா 1000 ரூபாய்க்கு சமம். ஸோ 4 pounds அப்படிங்கும்போது 4000 ரூபாய்க்கு சமம். அந்த 1 வீக்குக்கு 4000 சேலரி பக்கம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பால்டிங் அர்ஜ் வில்சன் டு அப்ளை. ஸோ ஸ்பால்டிங் இருக்கான்னு இல்லையா, அதாவது வில்சனோட யார் அசிஸ்டன்ட், அவன் சொல்கிறான் நீங்கள் தான் வந்துட்டு உங்களோட ஹேர் வந்து இதாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். த டிம் ரெட் ஹேட் பான் கீப்பர் டிட் ஷோ. ஸோ டிம் ரெட் அப்படின்னா வந்துட்டு அந்த இது சொல்கிறாங்க இல்லையா வந்துட்டு சாதுவாக இருக்கிற மாதிரி அந்த பான் புரோக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அமைதியாக இருக்கார், எந்த ஒரு இதுவும் கண்டுக்காமல் அமைதியாக இருக்கார். வில்சன் வாஸ் அக்செப்டட் இன் டு த லீக் பை மிஸ்டர் டன்கன் ரோஸ் தட் ஹெட் லீக். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வில்சன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த டங்கன் ரோஸ் தான் வந்துட்டு அந்த ரெட் ஹெட் லீக்கோடைய ஒரு ஹெட்டு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சங்கத்தில் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுறாரு. He learned that the nominal duties consisted only of his coming to the office from 10 AM until 2 PM. ஸோ அவர் அந்த டியூட்டி ஜாயின் பண்ணோன்னே என்ன நடக்குது அப்படின்னா நாமினல் டியூட்டிஸ் அவரோட டெய்லி ஆஃபீஸ் ஒர்க் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒர்க்கு.
சரிங்களா. ஈச் டே அண்ட் காப்பிங் அவுட் ஆஃப் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இன் லாங் ஹேண்ட். ஸோ என்ன லாங் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெப்சைட். ஸோ அது ஒன் ஆஃப் த டிக்ஷனரி ஆப் மாதிரி. ஸோ அதில் போய்ட்டு நம்ம என்ன கொடுத்தாலும் சரி அதுக்கு நமக்கு ஆன்சர் சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா. எதை பற்றி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். எந்த லாங்குவேஜில் வேணாலும் அது வந்து அந்த என்சைக்ளோபீடியாவில் கிடைக்கும். நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன நடக்குது, அதுவும் லாங் ஹேண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த என்சைக்ளோபீடியாவில் போயிட்டு ஏதோ ஒரு பேஜ் டெய்லி அந்த 10 to 2 PM வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பேஜ் எடுக்கணும். ஏதோ ஒரு பேஜ் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம அந்த லாங் ஹேண்ட் கைப்பட எழுதணும். நம்மளுடைய ஒர்க் என்னதுன்னா கைப்பட எழுதணும். ஸோ அதுதான் வில்சனோட ஆஃபீஸ் ஒர்க். So this is key for 8 weeks until one day he arrived at the office to find it closed. ஸோ இப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8 வாரம் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒர்க்கை செய்கிறாரு. மார்னிங் 10 AM போகிறாரு, 2 PM வரைக்கும் இந்த லாங் ஹேண்டில் பிரிட்டானிக்காவில் போய் ஏதோ ஒரு பேஜ் எடுத்து எழுதுறாரு, சப்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி 8 வீக் பாஸ் ஆன பிறகு என்ன ஆகுச்சு அப்படின்னா, இவர் ஆஸ் யூஷுவல் அந்த வீக் போகிறாரு. அந்த போன அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த ஆஃபீஸ். வித் நோட்டீஸ் ஆன் த டோர் தட் த ரெட் ஹெட்டர் லீக் ஹேட் பீன் டிசால்வ்டு. ஸோ இப்போ அந்த ரெட் ஹெட்டர் லீக்கோடைய அந்த ஆஃபீஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிசால்வ்டு, மூடிட்டாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு தொங்குது. He was disturbed by the thought that someone had been playing a practical joke on him that he came home for a solution. ஸோ இப்போ என்னதுன்னா இது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணால், நான் இந்த நல்ல 8 வீக்காக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு இது இல்லாமல் திடீர்னு அந்த ஷாப் வந்து அந்த ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வில்சன் வந்துட்டு ஹோம்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இதாகிடுச்சு, ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு. ஹோம்ஸ் ப்ராமிசஸ் டு லுக் இன் டு த கேஸ் அண்ட் வில்சன் லிவ்ஸ். ஸோ ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஓகே நான் அந்த கேஸ் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன் மூவ் வில்சன் ஷாப் இன் சாக்ஸ்கபோ ஸ்கொயர் அட் ஒன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஹோம்ஸும் டாக்டர் வாட்சனும், ஏன்னா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வில்சனோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா சாக்ஸ்கபோ ஸ்கொயர் அட் ஒன்ஸ். ஸோ அந்த பிளேஸில் இருக்குது. சரிங்களா. சாக்ஸ்கபோ ஸ்கொயர் அந்த பிளேஸுக்கு ஹோம்ஸும் வாட்சனும் போகிறாங்க. யாரோடைய ஷாப்புக்கு, வில்சனோட ஷாப்புக்கு, அந்த பேண்ட் ஷாப்புக்கு போகிறாங்க. ஸோ லெட்ஸ் ரீட் திஸ் ப்ளே எக்ஸ்ட்ரா டு நோ த ஹேப்பனிங். ஸோ இனிமேல் என்ன படித்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவுட் சைட் வில்சன் ஷாப் இன் சாக்ஸ்கபோ ஸ்கொயர். ஸோ அவுட் சைட், அதாவது இப்போ அதோடைய ஷாப்புக்கு வெளியே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இதுக்கு போயிட்டாங்க. ஹோம்ஸ் இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன். ஸோ ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேலேயும் கீழேயும் நடந்துட்டுருக்காரு. நவ் அண்ட் தென் ஹி ஹிட்ஸ் கிரவுண்ட் அவுட் சைட் த ஷாப் வித் ஹிஸ் வாக்கிங் ஸ்டிக். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹோம்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டிக் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழே அந்த ஜஸ்ட்டு தட்டி பார்க்குறாரு. அந்த நம்மளுடைய ஹேண்ட் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இது பண்ணுறாரு. தென் ஹீ நாக்ஸ் ஆன் த டோர் ஆஃப் த ஷாப். ஸோ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, இங்கே நடந்துட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு கீழே குத்தி பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேயும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நாக் த டோர், அந்த டோரை வந்து தட்டுறாரு. த லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரௌசர்ஸ் ஆர் டர்ட்டி. ஸோ இப்போ அந்த ஸ்பால்டிங் ஓப்பன்ஸ் ஆஃப் த ஷாப் டோர். ஸோ இப்போ ஸ்பால்டிங் இருக்கான் இல்லையா, அதாவது வில்சனோட அசிஸ்டன்ட் ஸ்பால்டிங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறான் அந்த டோரை. த லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரௌசர்ஸ் ஆர் டர்ட்டி. ஸோ அவனுடைய ட்ரௌசர்ஸ்னால் என்னது, அவனோட ஃபேண்ட் பாக்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபேண்ட்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஜெபஸ் வில்சன் வந்துட்டு போய் பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இல்லையா. ஸோ அதை தான் இந்த பிக்சரில் நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ ஸ்பால்டிங் சொல்கிறான், கேன் ஐ ஹெல்ப் யூ. ஸ்பால்டிங் இப்போ வந்து கேட்குறான், யாரை பார்த்து, அந்த ஹோம்ஸை பார்த்து கேட்குறான், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹோம்ஸ் சொல்கிறாரு உடனே, எஸ் ஹவு கேன் ஐ கெட் த ஸ்டாண்ட். ஸோ நான் எப்படி எனக்கு வந்து ஸ்டாண்டுக்கு வழி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்கிறாரு. ஸோ ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஒரு ஏரியா. ஸோ அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஏரியா ஸ்ட்ராண்ட். இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் நேம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ வெஸ்ட் ஸ்ட்ரீட், நார்த் ஸ்ட்ரீட், அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரீட் நேம் கேட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, விநாயகர் கோவில் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிற ஒரு
பிளேஸ் நேம் சொல்லி அவர் அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் வந்து ஸ்பால்டிங் கிட்ட இது பண்ணி கேட்குறாரு, அட்ரஸ் கேட்குறாரு. ஸ்பால்டிங் சொல்கிறாரு 3rd on the right and 4th on the left. ஸோ நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னா 3rd on the right, அதாவது இந்த ஸ்ட்ரீட்டில் போய் 3rd on the right சைடு போயிட்டு தென் 4th on the left, தென் அதே ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம அப்படி 4th on the left சைடு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோம்ஸ் ஹி இஸ் கிளவர் யங் மேன் வாட்சன். ஸோ ஹோம்ஸ் சொல்கிறாரு, இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யங் மேனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. வாட்சன் இஸ்கி வாய் டிட் யூ ஆஸ்க் அபவுட் த ஸ்ட்ராண்ட். ஓகே, ஆமாம், நீ சொல்கிற மாதிரி ஸ்பால்டிங் வந்து நல்ல ஒரு கிளவர், ஒரு புத்திசாலிமான ஒரு பையன்தான். ஸோ எதுக்காக நீ அவங்ககிட்ட போயிட்டு ஸ்ட்ராண்ட் கிட்ட அட்ரஸ் கேட்ட? யூ லண்டன் வெரி வெல், உனக்கு லண்டனை பற்றி எல்லாமே தெரியுமே, அது தெரிஞ்சும் ஏன் நீ அவங்ககிட்ட போயிட்டு யூ வாண்டட் டு see him, எதுக்கு அவங்ககிட்ட போய் கேட்டேன் அந்த அட்ரஸ் பற்றி அப்படின்னு சொல்லி வாட்சன் கேட்குறாரு. ஹோம்ஸ் சொல்கிறாரு, டிட் யூ நோட்டீஸ் ஹிஸ் ட்ரௌசர்ஸ். ஸோ ஹோம்ஸ் வந்து இப்போ சொல்கிறாரு என்னன்ட்டு, அவனுடைய ட்ரௌசர்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, அவனுடைய ட்ரௌசர்ஸ் எப்படி அழுக்காக இருந்துச்சு, டர்ட்டியாக இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட கேட்குறாரு. வாட்சன் ஹிஸ் ட்ரௌசர்ஸ், அவருடைய ட்ரௌசரையே கேட்குறீங்க? நோ பட் ஐ சா ஹிட் கிரவுண்ட் வித் யுவர் ஸ்டிக். நான் அதெல்லாம் வந்து நான் பார்க்கல, நீங்கள் வந்து அந்த ஸ்டிக் வச்சு கீழே வந்து இது பண்ணீங்க இல்லையா, அந்த கிரவுண்டில் வந்து டச் இது பண்ணீங்க இல்லையா, ஸோ அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வாட்சன் சொல்கிறாரு. ஹோம்ஸ், மை டியர் வாட்சன், திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் டிஸ்கஷன். ஸோ என்னுடைய வாட்சன், என் அருமை தோழரே அப்படின்னு சொல்லிட்டு, வாட்சன் இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஐ மஸ்ட் கோ அண்ட் லுக் அட் த ரோட் பிஹைண்ட் சாக்ஸ்கோபர் ஸ்கொயர், யூ ஹேட் டு கோ ஒர்க். ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு அந்த ஸ்டாண்டுக்கு போகிறேன், ஐ மஸ்ட் கோ டு த பிஹைண்ட் அதாவது வந்து அந்த சாக்ஸ்கோபர் ஸ்கொயருக்கு பின்னாடி தான் வந்துட்டு அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது, பிளேஸ் இருக்குது. ஸோ நான் அங்கே போகிறேன். யூ ஹேட் கோ டு ஒர்க், நீ உனக்கு வந்து ஒர்க் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒர்க்கை பார்க்க நீங்கள் போங்க. ஏன்னா டாக்டர் வந்து, ஸோ இவர் வாட்சன் வந்துட்டு ஒன் ஆஃப் த டாக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாட்சன் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எஸ் டு த ஹாஸ்பிட்டல், நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு. ஹோம்ஸ், ரைட் பட் ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் டு நைட், கம் அட் 10 o'clock. ஸோ ஹோம்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாட்சன் கிட்ட, சரி ஓகே இப்போ நீ கிளம்பு, பட் ஆனால் நீ நைட் வந்து வரணும், கம் அட் 10 o'clock. 10 o'clockனா என்னது, 10 மணிக்கு நான் மீட் பண்ணலாம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட வந்து ஹோம்ஸ் சொல்கிறாரு. ஸோ ஹோம்ஸ் வந்துட்டு ஸோ லெஃப்ட் ஆகிடுறாரு அந்த சீனில். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். So scene 2. So scene 1 is completed, and then scene 2, the strong room at bank with many boxes and gates in it. ஸோ அந்த ஸ்ட்ராங் ரூம் இன் எ பேங்க், அந்த நம்ம ஸ்ட்ராங் ரூம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா பேங்க்கில் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம க்ளாஸரியில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ரூமில் மெனி பாக்ஸஸ் அண்ட் கிராட்ஸ் என்னென்னு பார்த்தா வந்துட்டு அந்த மரப்பெட்டிலாம் இருக்கும் இல்லையா அந்த பேங்க்குள்ளே, ஸோ அதெல்லாம் இருக்குது. ஹோம்ஸ், வாட்சன், ஜோன்ஸ் அண்ட் போலீஸ்மேன் ஆன் த ஸ்டேஜ் ஹைடிங் பிஹைண்ட் சம் பாக்ஸஸ். ஸோ இப்போ அந்த ஸ்டாண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பேங்க் இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த இவருடைய அந்த ஸ்கொயர் பார்க் பின்னாடி வந்து பிஹைண்ட் ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா சாக்ஸ்கோபர் ஸ்கொயர் ஸ்ட்ரீட்டுக்கு பிஹைண்ட் சைடில் தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பேங்க் இருக்குது. ஸோ அந்த பேங்க்குக்கிட்ட யார் போகிறாங்கன்னா ஹோம்ஸ், வாட்சன், ஜோன்ஸ் அண்ட் போலீஸ்மேன். ஸோ யார் இவங்க 4 மெம்பர்ஸ் போகிறாங்க. ஹோம்ஸ், இஸ் எவ்ரிதிங் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ். ஏன்னா மிஸ்டர் ஜோன்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரும் ஒன் ஆஃப் த டிடெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் வந்து ஹோம்ஸ் வந்துட்டு ஜோன்ஸை பார்த்து கேட்குறாரு, எல்லாம் ரெடியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. மை மென் ஆர் வெயிட்டிங் அட் ஃப்ரண்ட் ஆஃப் த பேங்க் அண்ட் நியர் த ஷாப். ஸோ என்னுடைய ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் கிட்டேயும் அந்த பான் ஷாப் இருக்குது இல்லையா, அங்கேயும் வந்து என்னுடைய ஆட்கள் போலீஸ்மேனில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜோன்ஸ் சொல்கிறாரு. ஹோம்ஸ், குட், நவ் வி மஸ்ட் பி குவைட் அண்ட் வெயிட். ஸோ ஓகே, ஸோ எல்லோரும் இப்போ அமைதியாக இருங்க, ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்கிறாரு. ஹீ புட்ஸ் அவுட் ஆஃப் த லைட். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணுறாரு. த ஸ்ட்ராங் ரூம் இஸ் டார்க். ஸோ அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. பட் வி கேன் see men வெயிட்டிங் பிஹைண்ட் த
masquerades. ஸோ அதில் தான் அவங்களுடைய போலீஸ்மேன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெடியாக நிற்கிறாங்க வந்துட்டு. நத்திங் ஹேப்பன்ஸ், ஒன்றுமே நடக்கலை. வாட்சன் லுக் அட் ஹிஸ் வாட்ச். வாட்சன் என்ன பண்ணுறாரு, அவரும் அந்த குரூப்பில் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து அமைதியாக நின்று வாட்ச் பண்ணுறாரு. வாட்சன் வந்து சொல்கிறாரு, விஸ்பரிங் இட்ஸ் 11:15 ஹோம்ஸ் வென். ஸோ இப்போ என்ன வாட்சன் வந்து கேட்குறாரு ஹோம்ஸை பார்த்து, என்னென்ன ஒன்றுமே நடக்கவே இல்லை, 11:15 ஆயிடுச்சு டைம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோம்ஸ், இஷ் டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இப்போ ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமைதியாக இருங்க, இந்த வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து எது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, அழிச்சிடாதீங்க, ஸோ சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. தென் they see a light coming through the stone floor. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ளோரில் அந்த லைட் வெளிச்சம் வருது. சடன்லி இந்த ஸ்டோன்ஸ் கிவ் வே. ஸோ அந்த ஸ்டோன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஒரு வழி காமிக்குது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வித் எ கன் அவுட் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கன் வந்து வெளியே வருது அந்த இடத்துல இருந்து. ஸோ தென் அனதர் ஹேண்ட் ஸ்பால்டிங் கம்ஸ் அவுட் ஃபாலோட் பை ராஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேண்டில் யார் வரான் அப்படின்னா கன் வச்சுட்டு அந்த ஸ்பால்டிங் வரான். ஸோ செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராஸ், அவனை வந்து அக்காம்ப்ளிஷ் இருக்கான, அவனோட கூட்டாளி இருக்கான் இல்லையா, அவனும் வந்து அந்த ரெட் ஹெட்டர் லீக்கில் இருக்கிறான் இல்லையா, அவனும் வந்துட்டு வரான். ஸோ 2 பேருமே இப்போ வராங்க. ஸ்பால்டிங், டு ரோஸ் நவ் ஹாவ் யூ காட். ஸோ உங்களுக்கு தெரியுதா யார் வராங்க அப்படின்ட்டு, அந்த ரோஸ் அப்படிங்கிறவன் தான் வரான். ஸோ வித் ஹிஸ் லைட் ஹோம்ஸ் கம் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிஸ் பாக்ஸ். இப்போ பின்னாடி இருந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பால்டிங் வரான், அவனுக்கு பின்னாடி ரோஸ் வரான். அண்ட் ஹிஸ் ஸ்பால்டிங்ஸ் ஆர்ம்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஸ்பால்டிங்கோட ஆர்ம்ஸ் பிடிச்சிட்டு வரான். Now the gun is ground. Ross quickly gets back into the channel. Jones wants to stop him but he cannot. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவன் வந்துட்டு 2 பேர் வராங்க, மூவ் பண்ணிட்டு வெளியே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஜோன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்துட்டு அந்த கன்னை வந்து கீழே போட்டுறான். பட் ஹீ கேனாட், அவன் ஸ்பால்டிங் எதுவுமே பண்ணலை வந்துட்டு. ஹோம்ஸ், யூ கேனாட் கெட் அவே ஜான் கிளே. ஸோ ஜான் கிளே பாரு. ஸோ ஹோம்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு, ஸோ அங்கே பாரு, யூ கேனாட் கெட் அவே ஜான் கிளே. ஜான் கிளேனா யார், அந்த ஸ்பால்டிங் தான். ஸோ இப்போ ஸ்பால்டிங் வந்து 2 நேம் இருக்குன்னு பார்த்தோம், ஸ்பால்டிங்னாலும் ஜான் கிளேனாலும் ஒரே பர்சன் தான். ஸோ ஸ்பால்டிங், நோ பட் ராஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ ஸ்பால்டிங் வந்து ஜான் கிளே கேட்குறான், என்ன இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் வந்து கேட்குறாரு ஜான் கிளேயை பார்த்து. அதுக்கு வந்து சொல்கிறான், நோ பட் ராஸ் மை ஃப்ரெண்ட், இவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறான். ஹோம்ஸ், தெர் ஆர் 3 men வெயிட்டிங் ஃபார் ஹிம் அட் த எண்ட். ஸோ இப்போ யாரெல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹோம்ஸு, ஸ்பால்டிங், ராஸ் 3 பேரும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க. ஸ்பால்டிங், யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். ஸோ ஸ்பால்டிங் வந்துட்டு சொல்கிறாரு, யூ திங்க் ஆஃப், ஐயோ இப்போ வந்து ஹோம்ஸை பார்த்து ஸ்பால்டிங் சொல்கிறான் வந்துட்டு என்னன்ட்டு, நீங்கள் ரொம்ப கிளவர், புத்திசாலி ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர், நீங்கள் ரொம்ப ஒரு புத்திசாலியான பர்சன் ஹோம்ஸ். ஸோ ஆர் யூ ஜான் கிளே, நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து ஸ்பால்டிங்கை சொல்கிறாரு. யுவர் ஹெட் லீக் வாஸ் கிளவர். அது உங்களுடைய அந்த ரெட் ஹெட்டட் லீக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கிளவராக இருக்குது, ரொம்ப புத்திசாலியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. Next, let's see scene 3. Sherlock Holmes study. Holmes and Watson are sitting in chats. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஸ்டடி படிச்சுட்ருக்காரு. ஹோம்ஸ் அண்ட் வாட்சன் ஆர் சிட்டிங் ஆன் சேட்ஸ். ஸோ வாட்சனும் ஹோம்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சேரில் உட்காந்துருக்காரு, அவங்க 2 பேர் அவர் படிச்சுட்ருக்காரு. ஹோம்ஸ், தேர் வாஸ் அ நெவர் எனி ரெட் ஹெட்டட் லீக். ஸோ இந்த மாதிரி இந்த ரெட் ஹெட்டட் லீக் அப்படிங்கிற ஒரு சங்கமே கிடையாது. The villains wanted to Wilson away from the shop for some hours every day. ஸோ அந்த வில்லைன்ஸ்லாம் என்ன, அந்த வில்லன்களாக இருக்காங்களே அவனுங்க என்ன பிளான் பண்ணுறானுங்க அப்படின்னா வில்சன் வந்துட்டு எப்படியாவது கொஞ்ச நேரம் அவரோட ஷாப்பை விட்டுட்டு டெய்லியுமே அந்த வேறு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல அவருடைய பான் ஷாப்லேருந்து வேறு இடத்துக்கு போகணும். தென் கிளே saw the colors of Ross hair and thought of red-headed leak. ஸோ கிளே வந்துட்டு இருக்கான் ஜான் கிளே, இந்த ஸ்பால்டிங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ராஸோடைய ஹேரை பார்த்துட்டு, ஸோ நீ வந்துட்டு ரெட் ஹெட்டட் லேக்கோட சங்கத்தில் இது, ஸோ நீ வந்துட்டு அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு தானே வந்துட்டு, ராஸ் வந்துட்டு ஸ்பால்டிங்கோட ஃப்ரெண்டு தானே, ஸோ இவனுக்கு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறானுங்க, ஒரு சங்கத்தை நம்மளே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக இது பண்ணுறானுங்க. ஸோ வென் வில்சன் வென் டு த ஒர்க்கிங் டயர் ஆஃபீஸ் எவ்ரிடே. ஸோ டெய்லி என்ன பண்ணுறாரு வில்சன், அந்த ஆஃபீஸுக்கு டெய்லி ஒர்க் பண்ண போகிறாரு. They had
time to make their tunnel. ஸோ அந்த டைம்னு பார்த்து இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா ஸ்பால்டிங்கும் ராஸும் வந்து சேர்ந்து கீழே அண்டர் கிரவுண்டில் இந்த பேன் ஷாப் டு அந்த பேங்க்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா வந்துட்டு புத்திசாலித்தனமாக அந்த டனலில் என்னது அந்த சுரங்கப்பாதையை அமைச்சிருக்காங்க. வெரி கிளவர், ரொம்ப புத்திசாலித்தனமாக 2 பேரும் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஸ் வந்துட்டு அந்த இவரை பிடிக்கிறாரு, யாரை, ஸ்பால்டிங்கை. ஸோ வாட்சன், ஸோ ஸ்பால்டிங் இஸ் ஜான் கிளே. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ ஸ்பால்டிங் தான் யார், ஜான் கிளே. த நட்டோரியஸ் தீவ், யார் மெயினான தீஃப், யாருன்னு திருடனை யார் அப்படின்னா அந்த ஸ்பால்டிங் தான். when did you first know that? ஸோ உங்களுக்கு தெரியுமா, முதலே தெரியுமா அவனை பற்றி என்ன இது நடந்துச்சு அப்படின்னா, ஹோம்ஸ், I expected when Spalding was happy to work for half wages. ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, அவன் வந்துட்டு half wages, அதாவது அவன் அரை சம்பளத்தில் வந்து இவ்வளோ சந்தோஷமாக வேலை செய்யறானே அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. why I thought Spalding often went down to the cellar. ஸோ அது மட்டும் இல்லாத என்னது, என்ன வேலை அப்படின்னா அந்த செல்லரில் அவனுக்கு என்ன வேலை அப்படின்னா வாட்ஸ் இஸ் டூயிங் டவுன் தேர். ஸோ அவனுக்கு அந்த அண்டர் கிரவுண்டில் தான் அவனுக்கு அந்த வேலை. ஐ தாட் டனல்ஸ் இஸ் ஸ்பால்டிங் மேக்கிங் இட் டனல். இப்போ டனல்ஸை யார் உருவாக்குனா அப்படின்னா அந்த ஸ்பால்டிங் தான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த டனல், அந்த சுரங்கப்பாதையை வடிவமைச்சது. ஐ தாட் டு அனதர் பில்டிங் வாட்சன், யூ saw me hitting on the ground with my stick outside the stop. ஸோ நான் ஒரு நாள், நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்களா வாட்சன், நான் வந்து ஒரு நாள் வந்துட்டு ஸ்டிக்கை வந்து கீழே கொட்டணும் இல்லையா, அந்த கீழே தட்டினப்போ வந்து நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்க இல்லையா. ஸோ அந்த அவுட் சைட்ஸ் இது பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். ஸோ கீழே வந்து எந்த ஒரு ரூமும் இல்லை அப்படின்னா, நம்ம நார்மலாக பேஸாக இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாக எந்த ஒரு கீழே வந்து சாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சாண்ட் எதுவும் இல்லாமல் அடியில் ஏதாவது இப்போ நம்ம மாடியிலேருந்து கீழே ரூம் தட்டினோம் அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. வாட்சன், yes, now I understand. You wanted to know if the sellers was in front of the shop. ஸோ எனக்கு புரியுது, எனக்கு இப்போ தான் புரியுது, நீங்கள் முன்னாடி என்ன பண்ணினது இப்போ தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுது. ஹோம்ஸ், I did and it was not the seller was behind the shop. I saw the man Spalding. I recognized him immediately. Did you see his trousers? They were dirty. Watson, why? Because making a tunnel is dirty work. ஸோ இப்போ என்ன சொல்கிறார் ஹோம்ஸ் அப்படின்னா, அந்த ஷாப்புக்கு அவனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா அந்த செல்லர், அந்த கீழே இருக்கிற செல்லரை வந்து இங்கேருந்து இந்த பான் ஷாப்லேருந்து அந்த இதுக்கு போகணும், பேங்க்குக்கு போகணும். ஸோ அங்கே ஒர்க்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த டனல் வந்து அந்த சுரங்கப்பாதையை அமைக்கிறதுங்கும்போது வந்துட்டு அந்த பாறையில் அடிக்கும்போது ரொம்ப வந்து டர்ட்டியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கடியில் அண்டர் கிரவுண்டில் தண்ணி வரும். ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி தான் இது பண்ணும். ஸோ அவனுடைய ஒரு நாள் அந்த டோர் லாக் பண்ணும்போது எப்படி வந்தான் அவன் அந்த ஸ்பால்டிங், ரொம்ப அந்த ட்ரௌசர் வந்துட்டு ரொம்ப ஒரு அன்கிளியராக இருந்துச்சு, டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் சொல்கிறாரு. வாட்சன், வெரி கிளவர் ஹோம்ஸ். வாட்சன் இப்போ சொல்கிறாரு, சூப்பராக கண்டுபிடிச்சிட்டிங்க வாட்சன், ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் ரொம்ப புகழ்கிறாரு ஹோம்ஸை. ஹோம்ஸ், தென் ஐ வாண்ட் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் அட் த பேக் ஆஃப் த ஷாப் அண்ட் வாட் டிட் சி த பேங்க். ஸோ அதே அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு நான் அந்த ஸ்டாண்டுக்கு போகும்போது அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க் இருந்துச்சு. ஸோ அந்த பேங்க்கில் தான் வந்துட்டு என்னமோ ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட்சன், த பேங்க், எஸ் அஃப்கோர்ஸ், எஸ் இந்த பின்னாடியே வந்துட்டு பேங்க் இருக்குது. ஹோம்ஸ், வாய் இஸ் தட் யங் மேன் மேக்கிங் இட், எதனால அந்த வந்துட்டு இந்த டனல் உருவாக்கணும். ஐ தாட் டு கெட் இன் டு பேங்க் ஸ்ட்ராங் ரூம், அஃப்கோர்ஸ். ஸோ அங்கே அந்த பேங்க்லேருந்து கொள்ளையடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டனல் அந்த சுரங்கப்பாதையை வடிவமைச்சாங்க. வாட்சன், பட் ஒய் டு நைட், ஹவு டிட் யூ நோ, உனக்கு எப்படி தெரியும் அந்த நைட், அது எப்படி அந்த நைட்டு தான் உனக்கு வந்து கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் வாட்சன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹோம்ஸை பார்த்து. பிகாஸ் they closed the office of the red-headed league, the tunnel must be ready. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஆஃபீஸ், அந்த ரெட்-ஹெடட் லீக், அந்த செம்பட்ட தலைவர்கள் சங்கத்தை வந்து க்ளோஸ் பண்ணும்போதே அந்த டனல் ஒர்க் வந்து அந்த சுரங்கப்பாதை அமைக்கிற பணி வந்து முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அண்ட் சாட்டர்டே இஸ் குட் டே, சாட்டர்டே வந்து குட் டே. ஏன் அப்படின்னா த பேங்க் டஸ் நாட் ஓப்பன் ஆன் சண்டே. ஸோ சாட்டர்டேவோட பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சண்டே அன்னைக்கு பேங்க் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். இட் would have given the thieves enough time to get away. ஸோ சண்டே அன்னைக்கு வந்துட்டு பேங்க் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்து இந்த தீவ்ஸ்லாம் என்ன பண்ணலாம், எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னா மண்டே தான் வந்து ஓப்பன் பண்ண போது என்ன தெரியும், அந்த நியூஸ் வெளியே வரும், இந்த மாதிரி கொள்ளையடிக்கப்பட்டது பேங்க்கில் அப்படின்ட்டு. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க.
So Watson, laughing but they did not get away. Holmes, you are very clever. ஸோ வாட்சன் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப ஒரு பிரில்லியன்ட், ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க. ஹோம்ஸ், இன் அ சீரியஸ் டோன், தட்ஸ் வெரி ட்ரூ வாட்சன். எஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உண்மையான புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட சொல்கிறாரு ஹோம்ஸ். தட்ஸ் குட். இந்த ஸ்டோரி வந்து இதோட எண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஒரு க்ரைம் மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த லெசன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.